ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம வறுமை நீங்கி பணக்காரர் ஆக வேண்டுமா, இந்த 5 விஷயத்தை செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும், நம்மக்கிட்ட நிறைய பணம் கையில் இருக்கணும், சேவிங்ஸில் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். இந்த மாதிரி ஆசைப்படாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. பணத்துக்காக அடுத்தவங்க கிட்ட கை கட்டி நம்ம நிற்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்காதவங்க இந்த உலகத்துல இருக்க முடியாது. அந்த மாதிரி நீங்க பணக்காரர் ஆகணும். உங்க கைகள்ல எப்பொழுதும் நிறைய பணம் இருந்து கொண்டே இருக்கணும். நம்மளது தேவைக்கு விட அதிகமான பணம் நம்ம கைகள்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, இந்த 5 விஷயத்த நீங்க கடைப்பிடிச்சாலே போதும். மிக மிக எளிமையான விஷயங்கள் தான். நம்ம வீட்ல இருந்தபடியே இந்த விஷயங்கள நீங்க செஞ்சாலே போதும். நிச்சயமா அந்த குபேரர், மகாலட்சுமியின் அருளால் தெய்வ கடாட்சம் நிரம்பி உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் பணம் நிரம்பி வழியும். உங்கள் தேவைக்கு விட அதிகமான பணம் எப்பொழுதும் உங்கள் கைவசம் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் நீங்கும். பல்வேறு பிரச்சனைகளும் நீங்கி வறுமை நீங்கி நிச்சயம் நீங்கள் பணக்காரர் ஆவது உறுதி. இந்த விஷயங்களை செய்தாலே அது என்ன மாதிரியான விஷயங்கள் எப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம மிகவும் வசதியானவங்களாக மாறணும். நம்ம கைகளில் பணம், நகை, தங்கம் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கணும். கழுத்து நிறைய நகை போடணும். நம்ம சேவிங்ஸில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எப்பொழுதுமே லட்சக்கணக்கில் பணம் இருக்கணும். பெரிய வீடு, வாசல், காரு, பங்களா இந்த மாதிரி வாழணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, நம்ம அதற்கான முயற்சிகளில் இறங்கணும். அந்த மாதிரி இந்த ஒரு 5 விஷயத்த நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே நிச்சயமாக நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் வறுமை அனைத்தும் நீங்கி நிச்சயம் நீங்கள் பணக்காரர் ஆகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது வீடு சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். வாரம் ஒரு முறையாச்சும் ஒட்டடை அடித்து வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கணும். இருக்கிற இடம் சுத்தமாக இருந்தால்தான் முதல்ல மகாலட்சுமி நம்ம வீட்டை தேடி வருவாங்க. லட்சுமி கடாட்சம் பெருகும். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக முதல்ல வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வீட்டில் காலை மாலை 2 வேளையும் கொஞ்ச நேரமாச்சும் விளக்கு ஏற்ற வேண்டும். நெய்யில் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. எல்லாராலும் நெய்யால் விளக்கு ஏற்ற முடியாது. வாரம் ஒரு முறையாச்சும் வெள்ளிக்கிழமை நீங்கள் நெய்யில் தீபம் ஏற்றுங்க. மற்ற நாட்களில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. காலை மாலை கொஞ்ச நேரம், ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரமாவது நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லையே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி நிச்சயமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் பெருக ஆரம்பிக்கும். அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய 3வது விஷயம் என்ன அப்படின்னா, காலை அல்லது மாலை அல்லது இருவேளை கூட உங்கள் வீட்டில் நிறைய அந்த சுவாமி பாடல்களை, மந்திரங்களை ஒலிக்க விடுங்க. மகாலட்சுமி பாடல் மந்திரமாக இருக்கலாம், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், இந்த மாதிரி எந்த சுவாமி பாடலாக இருந்தாலும் சரி, காலை அல்லது மாலை நம்ம வீட்டில் அந்த பாடல்களோ மந்திரங்களோ ஒலிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். துன்பம் கஷ்டம் நீங்கும், வறுமை நீங்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அடுத்தது 4வது என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டுக்கிட்டே வரணும். செவ்வாய்க்கிழமை காலையோ அல்லது மாலையோ நீங்கள் வீட்டில் ஒரு நெய் தீபமாவது ஏற்றி முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகருக்கு ஒரு சின்ன டம்ளரில் பால் மட்டுமாவது வச்சு நீங்கள் வழிபடுங்க. வெத்தலை தீபம் ஏற்றுனீங்கன்னா மிக மிக சிறப்பு. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு கல்கண்டோ அல்லது நட்ஸு, வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் மகாலட்சுமியை நினச்சி ஒரு தீபம் ஏற்றுங்க. நெய்யில் ஏற்றுனீங்கன்னா இன்னுமே சிறப்பு. இது வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையில் செய்யலாம் அல்லது மாலையில் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை முருகரை வழிபடுங்க. இந்த 2 தெய்வத்தையும் தொடர்ந்து வழிபடும் பொழுது நம்ம குடும்ப கஷ்டம்லாம் நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் உயரும். உங்கள் வீட்டில் அளவில்லாத செல்வம் பெருகும், பிரச்சனைகள்லாம் நீங்கும். அதனால் இந்த 2 வழிபாட்டையும் தொடர்ந்து செய்யுங்க. அடுத்ததாக மாதம் ஒரு முறையாச்சும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரில் ஒரு அர்ச்சனை செஞ்சுருங்க. தேங்காய், வாழைப்பழம்லாம் வாங்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அர்ச்சனை. அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விநாயகர் கோவிலாக இருந்தாலும் சரி, மாதந்தோறும் ஒரு முறையாச்சும் கோவிலுக்கு போங்க. எப்போல்லாம் உங்களால் கோவிலுக்கு போக முடியுமோ போகலாம்.
ஆனால் அர்ச்சனை மாதத்திற்கு ஒரு முறை வந்து செய்யுங்க. செஞ்சுட்டு அது கூடவே அன்னதானம் வந்து செய்யணும். இந்த தானம் செய்றது அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தானம் செய்றீங்களோ, அது மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்கள் புண்ணியங்களை அந்த பாவக்கணக்கை போக்கி புண்ணியத்தை வந்து பெருக்கிக் கொண்டே போகும். உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்திற்கு நிச்சயம் உயர்த்தும் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால இந்த மாதம் ஒரு முறை கோவிலுக்கு போயிட்டு உங்களால முடிந்த தானங்களை வந்து தர்மங்களை செய்யுங்கள். பசுமாட்டிற்கு உணவளியுங்கள், அகத்திக்கீரை குடுங்க. வேறு என்னலாம் எந்த வாயில்லா ஜீவன்களுக்கெல்லாம் உங்களால உணவளிக்க முடியுமோ குடுங்க. ஏழைகளுக்கு உதவ முடிஞ்சா உதவுங்க. அன்னதானம் மாதத்துல 1 நாள் ஒரு 5 பேருக்காவது உங்க கையால ஒரு தயிர் சாதத்த வாங்கி குடுங்க. ஒரு நாய்க்கு பிஸ்கட் வந்து வாங்கி குடுக்கலாம். குரங்கு இருந்துச்சுன்னா, அதுக்கு வாழைப்பழம் வாங்கி குடுக்கலாம். பசுவிற்கு வாழைப்பழமோ, வெல்லமோ, பச்சரிசியோ, கீரையோ என்ன உங்களால முடியுமோ இத வந்து நீங்க செய்யுங்க. இவ்வளதான் விஷயம். இந்த விஷயங்கள நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, நிச்சயம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏழ்மை நிலை அகன்று, வறுமை நீங்கி, செல்வ செழிப்போடு லட்சாதிபதியாக, பணக்காரராக நீங்க வந்து வாழ முடியும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்க செஞ்சு பாருங்க. 100% உங்க வாழ்க்கையில நம்ம சொன்ன எல்லாமே நடக்கும். இதையெல்லாம் தொடர்ந்து நீங்க ஒரு முறை, இருமுறை செஞ்சுட்டு விட்றாதீங்க. மனம் தளராமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்து கொண்டே போவதை நீங்களே வந்து பார்ப்பீங்க. இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். தேங்க் யூ.